வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சுழல் கலப்பை பொருத்திய இயந்திர நெல் விதைப்பான் குறித்து ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சரவணன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. திருந்திய நெல் சாகுபடி மற்றும் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியில் வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் வாளாந்தூர் கிராம முன்னோடி விவசாயி ஏ மருதநாயகம் அவர்களின் வேளாண்மை அனுபவங்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பாரத பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கி தலைமை அலுவலக பொது மேலாளர் ஆர் மணிமாறன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டல மாவட்டத்திற்கான வேளாண் அறிக்கை மற்றும் கிருஷ்ணகிரி, திருவாரூர் மற்றும் தேனி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான பயிர் பாதுகாப்பு அறிவுரைகள், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திருந்திய நெல் சாகுபடி மற்றும் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியில் வெற்றி கண்ட முன்னோடி விவசாயி ஏ மருதநாயகம். இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா வாளாந்தூர் கிராம விவசாயி ஆவார். மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் கலந்து கொண்டு திருந்திய நெல் சாகுபடி மற்றும் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு முறையாக பின்பற்றி அதன் மூலம் அதிக மகசூலினை பெற்று தன் வாழ்வாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் வேளாண்மை அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, எனது பெயர் மருதநாயகம். மாரி மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் வாளாந்தூர் கிராமம் எனது சொந்த ஊர். 2008ஆம் ஆண்டு வேளாண்மை கல்லூரி பல்கலைக்கழகத்தின் மூலமாக எஸ்ஆர்ஐ பற்றின ஒரு விளக்கம் எங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்கு எங்கள் வாளாந்தூர்லேருந்து மாதிரி கேவிகே மூலமாக 22 விவசாயிகளை அழைத்து சென்றிருந்தார்கள். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே அந்த எஸ்ஆர்ஐ சிம்போசியம் நடந்தது. அதன் மூலமாக எஸ்ஆர்ஐ பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொண்டு 2009 நான் ஒரு மட்டும் 4 ஏக்கர் நிலங்கத்தில் எஸ்ஆர்ஐ மெத்தடில், அதாவது ஒரு நெல் ஒரு நாட்டு என்று சொல்லக்கூடிய செம்மண் சாகுபடியை துவங்கினோம். முதல் தடவை துவங்குற போது எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. முதல்ல லேபர் யாரும் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தோட்டக்காரர் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கல. முதல் தடவை போட்டு அது சரியான முறையில் என்னால் எடுக்கிறதுக்கு முடியல. ஏன்னா மார்க்கர் கொடுத்தாங்க. மார்க்கர் எங்கள் சேத்து பகுதியில் மார்க்கர் போட்டோன்னு அழிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, மார்க்கர் விட்டுட்டு கொஞ்சம் சேர் வத்த விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் ரொம்ப உணர்ந்து போச்சு. அப்புறம் கயிறு பிடிச்சி தான், நைலான் கயிறு பிடிச்சி அதில் இடைவெளி கொடுத்து எஸ்ஆர்ஐ மெத்தடில் நட்டேன். நல்ல ஈல்டு அந்த தடவை இருந்துச்சு. என் கூட அந்த தடவை யாருமே வேறு யாரும் நடலை, நான் ஒரு ஆள் மட்டும் தான் நட்டிருந்தேன். 50லேருந்து 60 சிம்பு வரைக்கும் இருந்துச்சு. இப்போயும் எஸ்ஆர்ஐ மெத்தடில் தான் நட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2009 எஸ்ஆர்ஐ ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் என்று
செம்மஞ்சள் சாகுபடியாளர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை துவக்கி அதில் 88 பேர் உறுப்பினர்களாகி 20 நிரந்தர உறுப்பினர்கள் 88 பேரையும் ஒரு வாழாந்தூர் கண்மாயனுடைய முழு பாசனத்திலையும் அதை வந்து எஸ்ஆர்ஐ மெத்தடில் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இது பண்ணால் மதுரை வேளாண்மை கல்லூரியிலேருந்து கேவிகே மூலமாக எங்களுக்கு அனைத்து உதவிகளும் கொடுத்தாங்க. உரம், விதை நெல், அது சம்மந்தமான தொழில்நுட்பங்கள், விதை முதல் அறுவடை வரைக்கும் உடனே இருந்து பேராசிரியர்கள் அனைவரும் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. எஸ்ஆர்எஃப் ஸ்டூடெண்ட்டு கூடயே இருந்து உதவி செஞ்சாங்க. அந்த தடவை நல்ல ஈல்டு எடுக்க முடிஞ்சிச்சு. வாழாந்தூர் கிராமமே எஸ்ஆர்ஐ கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல முறையில் அதை பண்ணி கொடுத்துருந்தான். 2010 திரு மங்கள்ராய கையால் மதுரை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது அதிகபட்ச உற்பத்தி 7 டன் ஒரு ஹெக்டேருக்கு 7 டன் நெல் உற்பத்திக்காக வாங்கியிருந்தோம். இப்போ வந்து கரும்பு வந்து அதே போல் எஸ்எஸ்ஐ மெத்தடில் தான் கரும்பு போட்டிருக்கிறோம். கரும்பு வந்து எனது மைத்துனர் கருப்பியா என்பவர் தான் நாற்று அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூலமாக கரும்பு நாற்று எப்படி உற்பத்தி பண்ணுறது, அதை எப்படி வந்து பயிர் செய்கிறது அப்படின்னு சொல்கிற தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு வந்து இங்கே வந்து அவங்களுடைய தொழில்நுட்ப உதவியோடையும் அரசினுடைய மானியத்தோடையும் ஷேட் நெட் போட்டு, அதாவது நிழல் உலையாக அமைச்சு குழித்தட்டு முறையில் நாற்று வளர்த்தாங்க. நாற்று வளர்த்து அவர்கிட்ட நாற்று வாங்கி நான் நடவு போட்டு எஸ்எஸ்ஐ முறையில் தான் நடவு போட்டிருக்கேன். கரும்பு வயல் பக்கத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறேன். இப்போ நான் நிற்கிறது என்னுடைய நெல் வயலில் நிற்கிறேன். நெல் வந்து ஏக்கருக்கு வந்து 45 மூடை வரைக்கும் சாதாரணமாக அடிக்கக்கூடிய அளவுக்கு எஸ்ஆர்ஐ மெத்தடில் நடவு பண்ணி நல்ல முறையில் சக்ஸஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். கரும்பு வந்து எஸ்எஸ்ஐ மெத்தடில் 4 அடி பார் போட்டு வருஷத்துக்கு பாருக்கு பாரு 4 அடி இடைவெளியும், ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு இடைவெளி வந்து 2 அடியும் கொடுத்து நடவு பண்ணியிருக்கிறோம். கரும்பு ஈல்டு நல்ல ஈல்டு இருக்குது. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 65லேருந்து 70 டன் வரைக்கும் அடிச்சிருக்கிறோம். சாதாரணமாக வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 100 டன் வரைக்கும் கரும்பு அடிக்கணும். அதுக்கான முயற்சிகளில் தான் இப்போதைக்கு ஈடுபட்டுருக்கிறோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது வந்து மதுரை வேளாண்மை கல்லூரியும் மதுரையினுடைய கேவிக்கையும் எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால எங்களால் இதை சக்ஸஸாக பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் உங்கள் முன்னாடி இன்றைக்கி வெற்றி விவசாயம் நிற்கிறதுக்கு கேவிகே வந்து ஒரு முழு காரணம். மேலும் விவசாயி ஏ மருதநாயகம் அவர்களை 09846922085 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இந்தியன் வங்கியும் மத்திய அரசும் இணைந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பாரத பிரதமரின் மக்கள் வளநிதி திட்டத்தில் ஒரு அம்சமான பாரத பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம், அதாவது சுரக்ஷா பீம யோஜனா எனும் திட்டமாகும். மேலும் இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் பயன்பாடு குறித்து சென்னை இந்திய வங்கி தலைமை அலுவலக பொது மேலாளர் ஆர் மணிமாறன் தரும் விளக்கத்தினை காணலாம். வணக்கம் நேயர்களே. இன்று இந்தியன் வங்கி தன்னை பாரத பிரதமரின் மக்கள் வள நிதி திட்டத்தின் கீழ் எவ்வாறு செயல்படுகிறது, மக்களுக்கு எத்தகைய சேவைகளை செய்து வருகிறது என்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமரின் மக்கள் வள நிதி திட்டம், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனா என்கிற திட்டம் அனைவரிடமே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள திட்டம். இத்திட்டத்தின் மூலமாக அனைத்து குடும்பத்தினருக்கும் வங்கி கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மற்றும் ஒரு அம்சமாக அனைவருக்கும் இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு செல்வதற்காக நமது பாரத பிரதமர் அவர்களால் 2 புதிய இன்சூரன்ஸ் திட்டங்கள் துவக்கப்பட்டுள்ளன. முதல் திட்டம் பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா என்கிற திட்டம். இதனை ஆங்கிலத்தில் பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா என்று சொல்வார்கள். இது ஒரு விபத்து காப்பீட்டு திட்டம். விபத்தினால் உயிரிழப்போ அல்லது மற்ற உடல் ஊனமோ ஏற்பட்டால் இழப்பீடு வழங்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வருடத்திற்கு பிரீமியம் தொகையாக வெறும் 12 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. அதாவது மாதம் ஒன்றிற்கு ₹1 மட்டுமே பிரீமியம் இதற்கு கட்ட வேண்டும். இது இறப்பு காப்பீட்டு தொகை ரூபாய் 2 லட்சம் கிடைக்கும். மற்றும் உடல் ஊனம் ஏற்பட்டால் உடல் ஊனம் ஏற்பட்டதன் அளவை பொறுத்து அதற்கு ஏற்றவாறு 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 2 லட்சம் வரையிலும் இழப்பீடு வழங்கப்படும். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம் என்றால்,
இந்த திட்டத்தில் சேருவதற்கு முக்கியமாக வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும். சேருபவர்களுடைய வயது 18 70 வரை இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர வேண்டுமென்றால் மருத்துவச் சான்றிதழ் என்பது தேவைப்படுகிறது. ஆனால் இந்த திட்டத்தில் மருத்துவச் சான்றிதழ் என்று எதுவும் தர தேவையில்லை. இந்த திட்டத்தில் சேரும்பொழுது அவசியம் ஒருவரை நீங்கள் வாரிசுதாரராக நியமனம் செய்ய வேண்டும். பிரீமியம் தொகை உங்கள் கணக்கிலிருந்து வங்கியே ஒவ்வொரு வருடமும் எடுத்துக்கொள்ளும். அதற்கான வசதியும் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த திட்டத்தில் சேர உங்கள் அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளைக்கு சென்றால் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் தரப்படும். அது மட்டுமன்றி இந்தியன் வங்கியினுடைய வணிக தொடர்பாளர்கள் நாடு முழுவதிலும், குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே 1600 பேர் உள்ளனர். அவர்களிடம் சென்றாலும் இதற்கான தகவல்களை நீங்கள் பெறுவதுடன் இல்லாமல் அவர்கள் மூலமாகவே இத்திட்டத்தில் சேர முடியும். இன்றளவில் இந்திய அளவில் இந்த திட்டத்தில் 10 கோடி பேருக்கு மேல் சேர்ந்துள்ளனர். இந்தியன் வங்கி மட்டுமே இந்த திட்டத்தில் இதுவரையிலும் 20 லட்சம் பேரை இந்த திட்டத்திலே சேர்த்துள்ளார்கள். இந்த திட்டத்தின் கீழ் காப்பீட்டுத் தொகையினை பெற விபத்து ஏற்பட்ட உடனே பாலிசிதாரரோ அல்லது நியமனதாரரோ உரிமை கோரும் விண்ணப்பத்தை, அதாவது கிளைம் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய உரிமை கோரும் விண்ணப்பத்தை வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான படிவம் அனைத்து இந்தியன் வங்கி கிளைகளிலும், அது மட்டுமன்றி இந்தியன் வங்கியினுடைய தளத்திலும் கூட கிடைக்கிறது. விண்ணப்பத்துடன் முதல் தகவல் அறிக்கையும், இறப்பு ஏற்பட்டிருந்தால் பிரேத பரிசோதனை அறிக்கை போன்றவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் கேட்புரிமை சமர்ப்பிக்கப்பட்ட 3 வாரத்திற்குள் உங்கள் வாரிசுதாரன் கணக்கில் இந்த காப்புரிமை தொகையான 2 லட்சமோ இல்லை உடல் ஊனம் ஏற்பட்டிருந்தால் அதற்குரிய தொகையோ உங்கள் அவருடைய கணக்கிலே நேரடியாக வரவு வைக்கப்படும். நீங்கள் இதற்காக எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியையும் சென்று பார்க்க தேவையில்லை. வங்கிக்கு சென்றாலே போதும். நான் நேயர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற ஆர் மணிமாறன் அவர்களை 044 2813 4337 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 39 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 27 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 43 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 37 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 48 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 51 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 41 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 19 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 17 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1750 ரூபாய்க்கும்,
கனகாமரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 170 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 350 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 68.6%, காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.1%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லி மீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 508.4 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1005.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.1ஆகவும் இருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. சாகுபடி செய்யப்பட்டுள்ள சின்ன வெங்காயத்தில் துத்தநாக பற்றாக்குறை தென்படுகிறது. இதனை போக்க காய்கறி நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். திருவாரூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. தற்போது நிலவும் வானிலையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா நெற்பயிரில் இலை மடக்கு புழு தாக்குதல் தென்படுகிறது. இதனை போக்க 1 ஹெக்டருக்கு ப்ரஃபோனாபாக்ஸ் 400 மில்லி 200 லிட்டர் தண்ணீரில் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். நெல் தரிசில் உளுந்து பாசி பயிரிட இது ஏற்ற தருணம். இதற்கு ஆடுதுறை 3 ரக உளுந்து ஏற்றது. பாசி பயிருக்கு ஆடுதுறை 3 ஏற்ற ரகமாகும். தேனி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. கரும்பில் இரும்புச்சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய ஃபெரஸ் சல்பேட் 250 கிராம் ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். நெல் வயலில் அதிகப்படியாக தேங்கியுள்ள நீரை முறையாக வடிகால் செய்து வெளியேற்றவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி.
கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலையம் வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் மானாவாரியில் குறுகிய காலத்தில் நிலத்தை தயார் செய்வதற்கும் விதைப்பதற்கும் அதிக விளைச்சலை பெருக்கும் விதமாக சுழல் கலப்பை பொருத்திய இயந்திர நெல் விதைப்பான் என்னும் பண்ணை கருவியினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இக்கருவியின் முக்கிய அம்சங்கள் மற்றும் பயன்பாடு குறித்து ராமநாதபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சரவணன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையை நம்பித்தான் விவசாயம். குறுகிய காலம்தான் மழை, அக்டோபர்லேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும். இந்த குறுகிய காலத்தில் நிலத்தை தயார் செஞ்சு உழுது விதைச்சி பயிரை விளைவிச்சு வளர்த்து மகசூலை விவசாயிகள் பார்த்தாகணும். இதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதாவது நாங்கள் ஒரு புதிய கலப்பையை, அதாவது சுழல் கலப்பையோடு பொருந்திய நெல் விதைப்பான அறிமுகப்படுத்துகிறோம். இங்கே போன வருஷத்துலேருந்து அது விவசாயிகள் திடல்லையே பரிசோதனை அடிப்படையில் நாங்கள் இந்த சுழல் கலப்பை விதைப்பான பயன்படுத்தியிருக்கோம். இதனுடைய அனுகூலங்கள் என்னென்னா, இந்த களிமண் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1,90,000 ஹெக்டேர் பக்கம் நிறைய களிமண் சார்ந்த பூமி தான். அப்போ நிறையா கட்டியாக இருக்கும். அந்த கட்டிகள் உடைக்கிறதுக்கு 2-3 உழவு நிறையா போடுற மாதிரி இருக்கும். நம்ம கோடை உழவுலேருந்து விவசாயிகள் அதில் அதிக ஒரு 6-7 உழவெல்லாம் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. இந்த உழவுகளை குறைச்சி கூடிய சீக்கிரத்தில் விதைக்கிறதுக்கு ஏற்ற மண் பக்குவத்தை, மண் நயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையுடையது தான் இந்த ரோட்டாவேட்டர்னு சொல்லக்கூடிய சுழல் கலப்பை பொருந்திய விதைப்பான். அப்போ ஒரு உழவு 2 உழவு உங்களுக்கு அந்த மண் நயத்துக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. கட்டிகள் இல்லாமல் நல்லா உடைஞ்ச சுழல் கலப்பையை பண்படுத்தப்பட்ட பொலப்பொலப்பான தன்மை உள்ள மண்ணில் விதைகள் சீராகவும் ஒரே ஆழத்துலேயும் நெல் விதைகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. அதனால் சீரான முளைப்பு ஏற்பட்டு ஒரு மண் ஈரத்தையும் கொஞ்சம் நாம் மிச்சப்படுத்த முடியுது. இது மூலமாக இது ஒரு 2 இன்ச்சு அளவுக்குள்ள அந்த ஒரு மண் ஆழத்தில் விதைகள் விழுமாறு அந்த விதைப்பான டிராக்டர் மூலம் ஓட்டும்போது நல்ல பலன் இருக்குது. இதில் போன வருஷம் அதை பயன்படுத்தின விவசாயிகள் மறுபடியும் இந்த வருஷம் ஒரு அதிக நம்பரில் இதை வாங்கி போய் பயன்படுத்தியிருக்காங்க. அது நம்ம மாவட்டத்துக்கு இந்த நேரடி நெல் விதைப்புக்கு ஒரு பயனுள்ள அம்சமாக இருக்கும். இதனுடைய பொருளாதார அடிப்படையில் பார்த்தா முதல்ல விதைக்கிறப்ப கொஞ்சம் இதுக்கு அதிகமான செலவுகள் இருந்தாலும் அதனுடைய பயன்பாடு மிக்கதாக இருக்கும். ஏன்னா சரியான பயிர் இடைவெளி இதில் பராமரிக்கப்படுது. அதனால் சத்துக்களும் நீரும் மிக ஒரு பேலன்ஸ்டான அளவான விதத்தில் பயிர் மூலமாக கிரகிக்கப்பட்டு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஏதுவாகிறது. இதில் ஒரு சாதாரணமாக நாம் பார்க்குற நேரடி நெல் விதைப்புக்கான அந்த விதைப்பான் டிராக்டர் மூலம் வைக்கிற விதைப்பான் பின்னாடி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சுழல் கலப்பை, அதாவது ரோட்டாவேட்டர் இருக்கிற அந்த சுழல் கலப்பையை பொருத்தியிருக்காங்க. 2ஐயும் ஒன்றா இணைச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் இந்த வெறும் அந்த சாதாரணமான விதைப்பானில் வெறும் கல்டிவேட்டர் அப்படியே இழுத்துட்டு வரும், கலப்பையை இழுத்துட்டு வரும் டிராக்டர். இதில் டிராக்டர் மிஷினோட பொருந்தி இந்த சுழல் கலப்பை சுற்றும். இப்போது இந்த நேரடி சுழல் கலப்பை பொருந்திய நெல் விதைப்பானோட பின்புறத்தை நாம் பார்க்குறோம். இங்கே தான் விதையும் உரமும் இந்த கொத்து கலப்பைக்கு பின்னாடி விழுந்துட்டு போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது. 1 2 3 4 5 பின்னாடி ஒரு 5 10 வரிசையில் இது உழுதுகிட்டே விதைச்சிக்கிட்டே போகும். இதுக்கு முன்னாடி கட்டிகளை உடைக்கக்கூடிய அந்த சுழல் கலப்பை பொருத்தப்பட்டிருக்கு. ஒரே சமயத்தில் விதைக்கிறது, அடி உரம் வர்றது ஆகிய எல்லா பணிகளையும் செய்ய முடியும். உரம் போடுறதுக்கான தனியான ஒரு ஆளுக்கான கூலி இதில் மிச்சமாகுது. இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த செலவுகள் குறையிறதுனால இதுக்கு அதிகமாக டிராக்டருக்கான எரிபொருள் செலவுக்கான அதிக செலவை இது சரி பண்ணிடும். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 உழவுகளுக்கான பணியையும், உரம் போடுற பணியும், விதைக்கிற பணியும் இயந்திரம் மூலமாக ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய வகை வசதி இந்த இயந்திர கலப்பையில், சுழல் கலப்பை பொருந்திய விதைப்பானில் இருக்குது. இந்த சுழல் கலப்பை பொருந்திய நேரடி நெல் விதைப்பான், அதாவது டிராக்டர் மூலம் இயங்கக்கூடிய இந்த நேரடி நெல் விதைப்பானாது எந்திர நெல் விதைப்பானோட விலை கொஞ்சம் அதிகம். சாதாரண கலப்பை பொருந்திய நெல் விதைப்பான ஒப்பிடும்போது
அது வந்து ஒரு 60,000 தான் வரும். இது 1,30,000 வருது. ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய பயன்கள் அனுகூலங்களை கருத்தில் கொண்டு பார்த்தோம்னா இது அதை விட நல்லதாக தெரியுது. அதாவது ஒரே சமயத்தில் அதாவது அடிஷ்னலாக நாம் 2-3 உழவுகிறோம், அதில் உள்ள செலவுகளை இதில் குறைச்சிக்க முடியுது. சீக்கிரமாக கட்டிகளை உடைச்சி பொலபொலப்பாக்கிடுது. அதோட விதை வந்து ஒரே சீராக ஒரே ஆழத்தில் மண்ணில் விதைஞ்சு யூனிஃபார்மாக ஒரு சீராக முளைக்கிறதுக்கு ஏதுவாகுது. அதை கொடுக்குது. அடி உரம் போடுறதுக்கான வசதியும் இதிலே விதைக்கும் போதே இருக்குது. ஸோ விதைக்கிறது, உரம் போடுறது, சீக்கிரமாக உழவுகளை குறைச்சி மண்ணை பண்படுத்துறது ஆகிய 3 செயல்களையும் ஒருங்கே செய்கிறதுனால அதில் உள்ள செலவுகளை நீங்கள் கழிக்கிறதுனால இது மொத்தத்தில் எக்கனாமிக்கலாகவும் நல்ல சிறந்ததாகவும் தான் இருக்குது. இதுக்கு 1,30,000ங்கிறது வந்து தனி நபராக வாங்க முடியலனாலும் குழுக்களாக சேர்ந்து வங்கிகள் மூலமாக அதுக்கு நிதி உதவியும் தர்றாங்க. அந்த மாதிரியும் வாங்கி இதை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்க முடியும். அது இல்லாமல் நம்ம கேவிகேலையும் இது 1 மணி நேரத்துக்கு 150 ரூபா அப்படிங்கிற வாடகைக்கும் நாங்கள் இதை தர்றோம். அதை அந்த டிராக்டர் ஓட்டுறவங்க, வாடகைக்கு ஓட்டுறவங்க அவங்களும் இதை வாங்கி பயன்படுத்தலாம். மேலும் விவரம் பெற முனைவர் கே சரவணன் அவர்களை 09443295785 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பதினான்கு 1/2016 வியாழக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி துறை மூலம் சூரிய ஒளி மின் மோட்டார் அமைத்தல் மூலம் பயன்பெற்ற சிவகங்கை மாவட்டம் வேதியரேந்தல் கிராம வேளாண்மையாளர் பி. முருகன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மேலமடையில் நிக்ரா திட்டத்தின் கீழ் நீர்நிலைகள் மேம்பாடு குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் மேலமடை பஞ்சாயத்து தலைவர் எம். கேசவபாண்டி தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.